இன்னைக்கு வந்துங்க காருக்கு வந்து தேவைப்படுற மாதிரி ஒரு 4 ஜாமானம் வாங்கியிருக்கிறேங்க. அதுல வந்து எது உருப்படியான ஜாமானா எது உருப்படி இல்லாத ஜாமானா அப்படிங்கறத இந்த வீடியோவோட முடியும் போது நம்மளுக்கே தெரிஞ்சு போயிரு. முதல்ல வந்து இந்த ஃபோம் வாஷ் பண்றோம் பாருங்க, காருக்கு ஃபோம் வாஷ் பண்றதுக்கு ஒரு கேனு. ஃபாஸ்ட் சார்ஜிங் காருக்காக சின்னதா இருக்கும் பாருங்க, அதுல வந்து சி டைப் இருக்குது, யூஎஸ்பியும் இருக்குது, அது ஒண்ணு. மூணாவது வந்து இந்த செல்போன் ஹோல்டரு, மேக்னெட்டிக் செல்போன் ஹோல்டருங்க. அது நாலாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்கு, கார் ஹூக்குன்னு சொல்லிட்டு அந்த பார்சலு இந்த கவருக்கு ஏதாச்சும் வாங்கி கேரி பேக் ஏதாவது வாங்குறேன்னா அதை வந்து அதில் மாட்டுறதுக்கு. முதல்ல வந்துங்க முந்தா நாள் ஒரு வாரமா வந்து சரியான மழை பெஞ்சிருக்குதுங்களா, போற சேரா நின்றுட்டு இருக்குது எல்லா இடத்துலையுமே. கொண்டு போய் ஒரு சேத்துல விட்டு ஆட்டுன்னு ஆட்டி வண்டி பூரா சேராக்கிட்டேன். இப்போ அந்த சேத்தோட தான் வண்டி கழுவு போறேன். வண்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தேன். ரேஷியோனா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 100 ml அந்த ஷாம்பு ஊற்றணுமாங்க. 100 ml அந்த ஷாம்பு வந்து 3M ஷாம்பு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டருக்கு கம்மியாக தான் ஊற்றினேன். 1 லிட்டருக்கும் கம்மியாக தண்ணியை ஊற்றி போட்டு அந்த பம்ப் இருக்கும் பாருங்க மேலே, அதை நல்லா ஒரு 20-30 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னே அது நல்லா டைட் ஆகி போச்சு, நல்லா ஏர் லாக் ஆயிடுச்சு. அந்த மேலுக்கு பாருங்க இந்த பட்டனை அமுத்தி பிடிச்சா ஃபோம் வரணும், ஃபோமே வரல. முதல்ல அலாய் வீலை கழட்டினேன். அலாய் வீல் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. வெறும் தண்ணியாட்டா, சோப்பு தண்ணியாட்டா லேசா வந்துச்சு. பின்னி மறுபடியும் எச்சா ஷாம்பு ஊற்றி பார்த்தேன், ஒன்றும் வரல. அது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஓரளவு தண்ணி ஊற்றுறோங்களா, தண்ணி ஊற்றி அதில் ஷாம்பு கலக்கும் போது அந்த ஷாம்பு கலந்த தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் நுரை இருக்கும் பாருங்க. அந்த பாட்டில் இப்படி கிராஸா வைக்கும் போது அந்த நுரை போய் அந்த கீழே இருக்கிற அந்த டியூப்ல படும் போது வந்து நல்ல திக்கான ஒரு ஃபோமா வருது. ஆனாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஷாம்பு இருக்குது பாருங்க, அந்த மைக்ரோ ஃபைபர் டவலை வந்து வச்சுட்டு அந்த ஷாம்பு எங்கெங்கெல்லாம் ஊற்றணும் அங்கெல்லாம் வந்து வச்சு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றுனேன். ஓரளவுக்கு நல்லாவே ஷைனிங் இருந்துச்சு. என்னோட நேரமாக என்னன்னு தெரியல, சுத்தமாக கழுவி முடிச்ச உடனேயே துரன்னு மழை வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்துருச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு வீட்டுக்கு ஓட்டிட்டுங்க. 20-30 நிமிஷம் கழிச்சு வந்தேங்க, மழை நின்றுச்சு. தெளிவாக தெரிஞ்சிச்சு வண்டி வந்து கழுவுறதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, கழுவுன விறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த சார்ஜருங்க. இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட ஒரு சார்ஜர். இதுவும் நான் பிளிங்கிட்ல தான் வாங்கினேனுங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா என்னமோ வந்துச்சுங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே சப்போர்ட் பண்ணுது. என்னோடது வந்து சாம்சங் S25, அது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நான் வந்து சாதாரணமாக இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சாம்சங் இருக்குது பாருங்க, அதில் போட்டால் எந்த அளவு விசையா ஏறுமோ அந்த அளவு விசையா வந்து இந்த சார்ஜர்ல ஏறுதுங்க. அதே மாதிரி இதுல யூஎஸ்பியும் இருக்குது, சி டைப்பும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சி டைப் டு சி டைப் கேபிள் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். அந்த கேபிள் வந்து ஒரு 250 ரூபா என்னமோ வந்துச்சுங்க. அந்த கேபிளை போடையில கொஞ்சம் ஸ்பீடா இருக்குது. இது கார்ல இருக்க வேண்டிய முக்கியமான 2வது விஷயங்க. 3வது விஷயம் செல்போன் ஹோல்டரு. செல்போன் ஹோல்டர் வந்து அதே DIY, மிஸ்டர் DIY அப்படிங்கிற ஒரு கடையில் 350 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேங்க. இது வந்து மேக்னெட்டிக் மொபைல் ஹோல்டர். இந்த மொபைல் ஹோல்டருமே என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் எதிர்பார்த்து வாங்கினது ஒரு மாதிரி அந்த கண்ணாடியில் மாட்டி போட்டு செல்போனை முன்னாடி பின்னாடி இழுக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தேன். அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. செல்போன் வந்து இப்படி நேரம் மாட்டிட்டு மேலேங்கிலையும் கொஞ்சம் மேலேங்கிலையும் போயிட்டு வந்தது. இது எந்த மாதிரி வண்டிகளுக்கு சரின்னா, இந்த பஸ் இருக்கும் பாருங்க, கண்ணாடி வந்து நேரா இருக்கும், நெத்து குத்தலா இருக்கும், 90 டிகிரிக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வண்டிகளுக்கு வந்து அதை மாட்டிட்டா
செல்போன் அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். இப்போ நம்ம வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கும். இப்போ அதை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபோன் வந்து இப்படி நேரா பார்க்க முடிய மாட்டேங்குது. ஃபோன் வந்து இப்படிதான் இருக்குது. அதனால இந்த ப்ராடக்ட்டுமே வந்து எனக்கு பெருசா பிடிக்கல. இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, நல்ல ப்ராடக்டா நல்ல ப்ராடக்ட் இல்லையா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். 120 ரூபாய்க்கு ஒரு ஹூக் ஒன்று வாங்கினேனுங்க. அந்த ஹூக் ஒண்ணுதான் வந்து ரூபான உருப்படியான பொருளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 120 ரூபா கொடுத்து இந்த பின்னாடி கார் சீட்டுக்கு பின்னாடி இந்த டிரைவர் சீட்டுக்கோ இல்ல கோ டிரைவர் சீட்டுக்கோ ஹெட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஹெட்ரெஸ்ட்டை கழட்டி போட்டு ஹெட்ரெஸ்ட் மாட்டுறக்கு அந்த கம்பியில அந்த ஓட்டையை சிக்க வச்சு விட்டு போட்டு ஹெட்ரெஸ்ட்டை வந்து எப்போ மாட்டுற மாதிரி சீட்ல மாட்டிட்டோம்னா அது வந்து சீட்டுக்கு பின்னால ஒரு கொக்கி மாதிரி இருக்குதுங்க. நம்ம எங்கேயாவது போயிட்டு வரோம், ஏதோ ஒரு பார்சல் வாங்கிட்டு வர்றோம், ஏதோ ஒரு கவர் கொண்டு வர்றோம் அப்படின்னா அது வந்து கொண்டு வந்து டிக்கியில வைக்கணும், இல்ல சீட்டுக்கு கால் வைக்கிற இடத்துல வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அதை நேரம் கொண்டு வந்து அந்த கொக்கியில் மாட்டி விட்டோம்னா தொங்கிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு பார்சல் வச்சுக்கிறேன். இந்த 4 பொருள், இந்த 4 பொருள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் அப்படின்னா இந்த கொக்கியுமே செல்போன் சார்ஜருமே. செல்போன் ஹோல்டர் வந்து வேற ஒரு செல்போன் ஹோல்டரை வாங்கி அது நல்லா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி முன்னால பின்னால இழுக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு செல்போன் ஹோல்டரை நான் வாங்கி ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்குங்க. என்னை கேட்டா இந்த செல்போன் ஹோல்டர் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இது இப்படி வச்சோம்னா நிக்கவும் மாட்டேங்குது, இப்படி இறங்கிட்டே இருக்குது. அந்த ஃபோம் வாஷ் வந்து ஒருவேளை நான் ஏதாவது தப்பா யூஸ் பண்ணிட்டேன்னா, நான் யூஸ் பண்ண முறையில ஏதாவது தப்பா இருக்குதா அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு பொருளை வந்து நமக்கு தெரியாம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி யூஸ் பண்ணலான்னு தெரியாம நான் அதைய குறை சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பணும் அப்படின்னு தோணுது. அதுங்காட்டி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் என்கிட்ட ஷாம்பு இருக்குது, அந்த ஷாம்பு வச்சு அதை கரெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். அது சரியா வந்துச்சுன்னா நம்ம அதை வாங்கிக்கலாம். ஏனுங்க, இதே மாதிரி சின்ன சின்ன ஜாமானம் வந்து காருக்கு தேவையான ஜாமானம், அப்புறம் நம்ம காருக்கு வேலை செய்யற மாதிரி வீடியோக்கள் வந்து இன்னும் நிறைய பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா பணம் தான் பார்க்க மாட்டேங்குது. நீங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி வீடியோவே நான் போட ட்ரை பண்றேங்க. சரிங்களா? போயிட்டு வரணுங்க.